ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம சேனலில் தலைக்கு வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறோங்க. இந்த எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னாக்கா, கிரே ஹேர்ஸ்க்கு அந்த பிளாக் கலர் தன்மை கொடுக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து முடியும் கொஞ்சம் வந்து வளரும். இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய், விளக்கெண்ணெய் 3ம் எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, வேப்பந்தழை ஒரு கொத்து, மருதாணி ஒரு கொத்து, கரிசலாங்கண்ணி ஒரு கொத்து, கத்தாழை ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். சீத்தாப்பழம் இலை வந்து ஒரு 10 இலை, செம்பருத்தி இலை ஒரு 10 இலை. இப்போ இது கூடவே வெந்தயம், ஃப்ளாக்ஸ் சீடு, கருஞ்சீரகம் இது 3ம் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணுங்க. இப்போ இதில் பச்சையாக இருக்கிறது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு, இது கூட வந்து நான் துளசி பவுடர், கடுக்காய் பவுடர், கருவேலம் பட்டை பொடி இது 3ம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் அரைச்சிக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியில் தோலோடு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு அந்த கத்தாழையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ நல்லா அடிகனமான வானல் எடுத்து அதில் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த விழுதை வந்து அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுறோம் எண்ணெயில். இப்போ இது நல்லா வணங்க அது வந்து நமக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து நல்லா பொங்கி பொங்கி வரும் எண்ணெய். அதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ அந்த மேலே இருக்க அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அதில் இருக்க ஈரத்தன்மை எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கோம். இப்போ இந்த மாதிரி நல்லா டார்க் கலர் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆலோவேராவை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வரோம். இப்போ இந்த ஆலோவேராவில் இருக்க தண்ணி போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். வெந்தயம், கருஞ்சீரகம், ஃப்ளாக்ஸ் சீட் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயம் குளிர்ச்சிக்காக, கருஞ்சீரகம் அந்த கலருக்காக, அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நமக்கு ஒரு கண்டிஷ்னராக ஆட் பண்ணும் இதில். இப்போ இந்த ஆலோவேராவில் இருக்க ஈரத்தன்மை எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மையும் அடங்கிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். அந்த எண்ணெயோட சூடு அடங்குற வரைக்கும் நல்லா அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மூட்டை கட்டி நான் இப்படி வச்சுட்டு ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து அதை நல்லா பிழிஞ்சு அதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த ஆயிலை வந்து நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு வீக்லி 3 டேஸ் நீங்கள் அப்ளை பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் வருதுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.